இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தின் 3வது நாளில் இன்றும் கன்னியாகுமரியில் ராகுல் காந்தி பயணம் மேற்கொள்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, இன்று 3வது நாளாக தன்னுடைய தேச ஒற்றுமை பயணத்தை ராகுல் காந்தி தொடர்கிறார். எந்தெந்த பகுதிகளில் இன்றைக்கு நடைப்பயணம் நடைபெறவிருக்கிறது, அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது 3வது நாள் நடைப்பயணத்தை ஸ்காட் கல்லூரியிலிருந்து, நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஸ்காட் கல்லூரியிலிருந்து ராகுல் காந்தி துவக்கி இருக்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரியில காந்தி மண்டபம் முன்பாக துவங்கிய இந்த யாத்திரை அப்படிங்கிறது நேற்றைக்கு நாகர்கோவில் பகுதியில நிறைவடைஞ்சு இன்னைக்கு காலை 7 மணி அளவில் ஸ்காட் கல்லூரியிலிருந்து தனது யாத்திரையை அவர் துவக்கி இருக்கிறார். அவர் சுங்கான்கடை, தோட்டியோடு, வில்லுக்குறி வழியாக புலியூர்குறிச்சி வரைக்கும் இன்றைக்கு காலை 9 கிலோமீட்டர் தூரத்தை அடைய இருக்கிறார். தற்போது சுங்காங்கடை பகுதியை தாண்டி அவருடைய யாத்திரை அப்படிங்கிறது சென்று கொண்டு இருக்கிறது. அவரோடு ஏராளமானவர்கள், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் ஏராளமானவர்கள் யாத்திரையில சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. புலியூர்குறிச்சியில அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இந்த யாத்திரையின் காரணமாக நாகர்கோவில் பகுதியில இந்த பொது போக்குவரத்து அப்படிங்கிறது மாற்றுப்பாதையில திருப்பி விடப்பட்டிருக்கிறது. திருவனந்தபுரம், தக்கலை, திங்கள் நகர ஆகிய பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் பரசேரி, ஆசாரிப்பள்ளம் வழியாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இந்த வாகன போக்குவரத்து, அதாவது நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில தான் அவருடைய நடைப்பயணம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கிறதுனால இந்த பகுதியில் கூடிய வாகன போக்குவரத்து அப்படிங்கிறது முற்றிலுமாக மாற்றுப்பாதையில திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இவர் தக்கலை வரைக்கும், இன்றைக்கு அவருடைய ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தக்கலை வரைக்கும் அவருடைய நடைப்பயணம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் காலையில 11 மணி அளவில் அவர் அந்த புலியூர்குறிச்சி பகுதியை அடைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அந்த நடைப்பயணத்தில் இருக்கிறாங்க. கார்த்திக் சிதம்பரம், கரூர் எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த நடைப்பயணத்தில் இருக்கிறாங்க. நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தோம். அரியலூர் மாவட்டத்தில் பாலம் உடைப்பு ஏற்பட்டதால் 5 கிராம மக்கள் போக்குவரத்து இன்றி பாதிப்படைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஆதிக்குடிக்காடு இடையே ஆயிமுத்தாயி அம்மன் கோவில் அருகில் உள்ள பாலத்தை ஆனந்தவாடி, கீழராயபுரம், சோழங்குறிச்சி, ஆதிக்குடிக்காடு உள்ளிட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். பள்ளி, கல்லூரி மாணவர்களும் இந்த பாலத்தையே உபயோகப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சேதமடைந்த இந்த பாலம் தற்போது பெய்த மழையால் முற்றிலுமாக இடிந்தது. தற்போது வரை மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 2 வருஷமா அந்த சாலையை போடாத அப்படியே பெண்டிங்லேயே வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஜல்லி ஒரு தடவை நிறுவி 1.5 மாதம் கிடந்தது. இப்போ திரும்ப ஜல்லி அழுத்தி கிராவில் வச்சு அது 3 மாதம் கிடந்தது. இப்போ திரும்ப பாலமும் அதுக்கு தகுந்தாப்புல இடிஞ்சு போச்சு. இதில் போக்குவரத்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது. டெய்லி 300 பேர் கிட்டத்தட்ட போக்குவரத்து கிராம மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதால் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களும் 150 பிள்ளைங்க கிட்டத்தட்ட போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சாலையில் போகிறது எங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டரில் போய்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் சுற்றி வந்தோம்னா 15 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சுற்ற வேண்டியதாக இருக்குது. இறங்கச்சேரி வழியாக வரணும். நாங்கள் இதை பார்த்து அரசு பார்த்து தக்க நடவடிக்கை எடுக்கணும். நீட் தேர்வு முடிவுகளில் தமிழ்நாட்டின் தேர்ச்சி விகிதம் கடுமையாக குறைந்துள்ளது. 2022-2023 கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெற்றது. அகில இந்திய அளவில் 17,64,571 பேர் தேர்வை எழுதினர். இதில் 9,93,069 பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1,32,167 பேர் தேர்வு எழுதியதில் 67,787 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1,22,995 மாணவர்கள் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். அகில இந்திய அளவில் தேர்ச்சி சதவீதம் அதிகமாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டில் தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் தேர்ச்சி விகிதம் 57.44%, 2021இல் 54.40% இருந்தது. இது இந்த ஆண்டு 51.30 விழுக்காடாக குறைந்துள்ளது. நீட் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள 91,927 MBBS இடங்கள், 27,698 பல் மருத்துவ இடங்கள், 52,720 ஆயுஷ் இடங்கள், 603 கால்நடை அறிவியல் இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 70 மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 10,425 இடங்கள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. இதில் 757 இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு ஒதுக்கப்பட்ட பிறகு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 4,293 இடங்களுக்கு மருத்துவக் கல்வி இயக்குநரகம் கலந்தாய்வை நடத்தவுள்ளது. நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களில் அதிக அளவிலான கட்டணம் செலுத்தி சேர்வதற்கு பொது பிரிவினர் நீட் தேர்வில் 117 மதிப்பெண்கள் எடுத்தும்
இதர பிரிவினர் 93 மதிப்பெண்கள் எடுத்தும் தேர்ச்சி பெற்றாலே போதுமானது. குவாலிஃபைடு மார்க்ஸ் பாத்தீங்கன்னா இட் ஹஸ் கம் டவுன். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ட்ரெமெண்டஸ் கம்பேர். ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து போன வருஷம் 138 மார்க் இருந்தது, இந்த வருஷம் வெறும் 117 மார்க். ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து வெறும் 117 மார்க். ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்குமே போன வருஷம் 108 மார்க் இருந்தது, இந்த வருஷம் 93 மார்க் தான். வெறும் 93 மார்க் 720க்கு வாங்கினா யூ ஆர் குவாலிஃபைடு இன் நீட். அதாவது வெறும் 12% மார்க். இது என்ன நியாயம் தெரியல. வெறும் 12% வாங்கி 93 மார்க் வாங்கி உங்ககிட்ட பணம் இருந்தால் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணலாம் MBBS. இது என்ன பெரிய நீட் வந்து கொண்டு வந்திருக்கு? நீட் குவாலிட்டி கண்டிப்பா கிடையாது. ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம் பேர் தேர்ச்சி பெற்று இருப்பதால் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களில் சேர கடும் போட்டி நிலவும் என்று கல்வியாளர்கள் கருதுகின்றனர். தேர்வு முடிவுகளில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாததாலும் கூடுதலாக மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்படாததாலும் இந்த ஆண்டுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்களில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதிப்பெண்கள் அடிப்படையில் இடஒதுக்கீட்டு வாரியாக மாணவர்களுக்கு சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது. மருத்துவக் கல்வி இயக்குநரகம் தரவரிசை பட்டியலை வெளியிட்டவுடன் முதலில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வும் தொடர்ந்து மாநில ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வும் நடைபெறும். ராஜஸ்தானில் பயின்று வந்த ஹரியானாவை சேர்ந்த தன்ஷிகா என்ற மாணவி 715 மதிப்பெண்களுடன் நீட் தேர்வில் முதலிடம் பிடித்துள்ளார். டெல்லியை சேர்ந்த வத்சா, ஆஷிஷ் பத்ரா, கர்நாடகாவை சேர்ந்த ரிஷிகேஷ் ஆகியோர் 715 மதிப்பெண்களுடன் அடுத்தடுத்த இடத்தை பிடித்திருக்கிறார்கள். மூவரும் ஒரே மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் தேசிய தேர்வு முகமை 6 காரணிகளை கணக்கில் கொண்டு தனிஷிகாவுக்கு முதலிடத்தை அளித்துள்ளது. நீட் தேர்வில் முதலிடத்தை பெற்ற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த முதல் மாணவி என்ற பெருமையும் தன்ஷிகா பெற்றுள்ளார். மதுரையை சேர்ந்த திரு விநாயகா என்ற மாணவன் 705 மதிப்பெண்கள் பெற்று தமிழ்நாடு அளவில் முதலிடமும் இந்திய அளவில் 30ஆம் இடமும் பிடித்துள்ளார். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆக்சுவலி. அண்ட் நான் வந்து 705 வாங்கியிருக்கேன். நான் இப்போ ஹோப்ஃபுல்லி ஜிப்மர் அட்மிட் ஆகலான்னு பார்க்குறேன், ஒரு நியூரோ சர்ஜன் ஆகிறதுக்கு. நான் 2 இயர்ஸாக படிச்சுட்ருக்கேன். 11 ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துட்டு இருந்தேன். என் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு வீட்டில் ஹெல்த்தி என்வாயன்மெண்ட் தந்தாங்க படிக்கிறதுக்கு. அதேபோல் சென்னை மாணவி ஹரணி 702 மதிப்பெண்கள் பெற்று இந்திய அளவில் 43ஆம் இடத்தை பிடித்துள்ளார். நீட் தேர்வை எழுதியவர்களில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணையிலிருந்து தொடர்ந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓசூர் நந்திமங்கலம் தரைப்பாலம் 3வது நாளாக வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. தொடர்ந்து வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் ஆற்றங்கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோயில் திடீரென இடிந்து விழுந்தது. இரவு நேரம் என்பதால் கோவிலுக்குள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தற்போது கோவிலை பராமரிக்கும் பணியில் அப்பகுதி கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து சற்று குறைந்துள்ளது. இருப்பினும் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கர் நெற்பயிர் மழைநீரில் சாய்ந்துள்ளது. அங்கு இதுவரை இல்லாத அளவாக இந்த ஆண்டு 1.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 10 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சுமார் 10,000 ஏக்கர் நெற்பயிர் நீரில் சாய்ந்து நெல்மணிகள் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நன்னிலம், பூந்தோட்டம், மருதவாஞ்சேரி, வலங்கைமான், கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள ஏனாமில் கனமழை காரணமாக அனைத்து பகுதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், காவல் நிலையம் என பல்வேறு கட்டடங்களுக்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. திருப்பதி அடுத்த ஸ்ரீசைலம் அணை முழுவதும் நிரம்பியுள்ளதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் நந்தையல் மாவட்டத்தில் ஸ்ரீசைலம் அணை அமைந்துள்ளது. ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் ஸ்ரீசைலம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது.
கோதாவரி ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். தொடர் மழை காரணமாக கொடைக்கானலில் உள்ள மனோரத்தினம் சோலை நீர்த்தேக்கம் 5 வருடங்களுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நிரம்பி வழியும் மனோரத்தினம் சோலை நீர்த்தேக்கம் கழுகு பார்வையில் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதேபோல தொடர் மழை காரணமாக கீழ்குண்டாறு குடிநீர் தேக்கம் 33 அடியை எட்டியுள்ளது. 2 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளதால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என கொடைக்கானல் நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தொடர்ந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓசூர் நந்திமங்கலம் தரைப்பாலம் 3வது நாளாக வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. தொடர்ந்து வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் ஆற்றங்கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோயில் திடீரென இடிந்து விழுந்தது. இரவு நேரம் என்பதால் கோவிலுக்குள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தற்போது கோவிலை பராமரிக்கும் பணியில் அப்பகுதி கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து சற்று குறைந்துள்ளது. இருப்பினும் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கர் நெற்பயிர் மழைநீரில் சாய்ந்துள்ளது. அங்கு இதுவரை இல்லாத அளவாக இந்த ஆண்டு 1.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 10 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சுமார் 10,000 ஏக்கர் நெற்பயிர் நீரில் சாய்ந்து நெல்மணிகள் முளைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நன்னிலம், பூந்தோட்டம், மருதவாஞ்சேரி, வலங்கைமான், கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள ஏனாமில் கனமழை காரணமாக அனைத்து பகுதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், காவல் நிலையம் என பல்வேறு கட்டடங்களுக்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. திருப்பதி அடுத்த ஸ்ரீசைலம் அணை முழுவதும் நிரம்பியுள்ளதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் நந்தையல் மாவட்டத்தில் ஸ்ரீசைலம் அணை அமைந்துள்ளது. ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் ஸ்ரீசைலம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. வணக்கம் நேயர்களே, இது மின்னல் செய்திகள் வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரிட்டன் மகாராணி 2ஆம் எலிசபெத் காலமானார். பஞ்சாப் பொற்கோவில் அருகே புகையிலை மென்று துப்பிய இளைஞர் வெட்டி படுகொலை. உதகை அருகே சாலை ஓரத்தில் கம்பீரமாக நடைபோட்டு வந்த புலி. கேரளாவில் வங்கிக்கு வந்து கடன் ஆவணங்களை பெற்றுச் சென்ற ரோபோ. டெல்லியில் பிறந்தநாள் விழாவில் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியின் சாஸ்திரி பூங்கா பகுதியில் விவேக் என்பவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கேக்கை வெட்டிய போது ஒருவர் வானை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இந்த காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் ரேஷன் அரிசி கொண்டு வந்த லாரி வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் பொதுமக்கள் அதனை மீட்டனர். ஈரோடு மாக்கம்பாளையம் வனப்பகுதியில் கனமழை பெய்த நிலையில் சர்க்கரை பள்ளத்தில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. அப்போது ரேஷன் பொருட்களை ஏற்றிச் சென்ற மினி லாரி வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. இதனை கண்ட கிராம மக்கள் டிராக்டர் மற்றும் JCB இயந்திரங்களை வரவழைத்து போராடி லாரியை மீட்டு கரை சேர்த்தனர்.
சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் காட்டாற்று வெள்ளத்தின் புதிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிச்சுவான் மாகாணத்தில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு 6.8 ரிக்டர் அளவிற்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. அப்போது மலைச்சாலையில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்த போது அதன் அருகே பெரிய கல் உருண்டோடி வந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக காரில் இருந்தவர்கள் உயிர் பிழைத்தனர். சிவகங்கை அருகே 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரகுணேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. சாலை கிராமத்தில் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் 150 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ராஜேந்திர குருக்கள் கும்பத்தில் புனித நீர் ஊற்றியபடி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் கனமழை வெள்ளத்தால் ஏராளமான குடியிருப்புகள் தண்ணீரில் மூழ்கின. சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களில் 50 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள், காவல் நிலையம் உள்ளிட்டவை நீரில் மூழ்கியுள்ளன. திருமண மண்டபத்தில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் வெள்ள நீரில் நின்றபடி சமையல் செய்து சாப்பிடும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து மகாராணி 2ஆம் எலிசபெத் காலமானார். அவருக்கு வயது 96. இங்கிலாந்து மகாராணியாக பொறுப்பேற்று 70 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த 2ஆம் எலிசபெத் கடந்த 2 ஆண்டுகளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் எலிசபெத்தின் உடல்நிலை மேலும் மோசமடைந்ததை அடுத்து பால்மோராவில் அவர் இயற்கை எய்தியதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்தது. உடனடியாக இளவரசர் சார்லஸ் அரசராக அறிவிக்கப்பட்டார். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் நிறைவு பெற்றது. புனித ஆரோக்கிய மாதாவின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி பேராலய கீழ்கோவிலில் பிறந்தநாள் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் கொடிமரத்தை புனிதம் செய்து கொடி இறக்கப்பட்டது. இதில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆரணியில் தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகையை ஒட்டி 1500 மாணவிகள் செண்டை மேளத்திற்கு ஏற்ப நடனமாடி அசத்தினர். கல்லூரியில் பயிலக்கூடிய 1500 மாணவிகளும் ஒரே மாதிரியான கேரள பாரம்பரிய உடை அணிந்து கல்லூரி வாசலில் பல வண்ண மலர்களால் கோலமிட்டு ஒன்றாக இணைந்து செண்டை மேளத்திற்கு நடனமாடினர்.